ஜோதிடருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரைதான் நம் வாழ்க்கை நம் வசம். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் பங்குனி 30ஆம் தேதி திங்கட்கிழமை 13/4/2026 அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று கும்பராசியில் திதி ஏகாதசி தேய்பிரை. இன்று யோகம் சுபம் கரணம் பவம். இன்று கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரங்கள் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை காலையில், மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். ராகு காலமாக 7:30 மணி முதல் 9, யமகண்டமாக 10:30 மணி முதல் 12. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்தயோகமாக இருக்கின்றன. இன்றைய வார சூலை குறிப்பாக கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். இன்றைய ராசி பலன்கள்: மேச ராசிக்கு போட்டி பொறாமைகள் வருகின்ற காலகட்டம் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை நோக்கி பயணிக்கும் மிக முக்கியமான நாள், வளர்ச்சிகரமான நாளாக உண்டு. ரிஷப ராசிக்கு இன்று மன நிம்மதி பெறுகின்ற அற்புதமான நாள், செல்வ கடாட்சங்கள் ஏற்படுகின்ற நாளாக உண்டு. தொழில், வேலை, வளர்ச்சி, வெற்றி. மிதுன ராசிக்கு இன்று அற்புதமான நாள், மன மகிழ்ச்சி பெறுகின்ற பொன் நாளாக இருக்கின்றன. இன்று கஷ்டத்திலிருந்து விடுபடுகின்ற நாளாக உண்டு. கடகராசிக்கு பக்தி மனப்பான்மை அதிகரிக்கின்ற நாளாக உண்டு. இன்று திருமணம், சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக புனர்பூச நட்சத்திர சந்திராஷ்டமம் இருப்பது அவர் மட்டும் கவனம். சிம்ம ராசிக்கு இன்று கோபங்கள் தணிகின்ற நாள், மன திருப்தி ஏற்படுகின்ற நாள், கூட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறைவேறுகிற நாள். கன்னி ராசிக்கு இன்றும் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்க வேண்டிய நாளாக உண்டு. வேலை சம்பந்தப்பட்டது, தொழிலில் அதிக வளர்ச்சி உண்டு. எதிரிகள் விலகுவார்கள். துலாம் ராசிக்கு இன்று வெற்றி யோகம் அபூகமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை சம்பந்தப்பட்டதில் யோக பலன்கள் உண்டு. இன்று விருச்சிக ராசிக்கு வீடு, இடம், சொத்து, தொழில் சம்பந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. தந்தை தாய் அனுகிரகம் கிடைக்கின்ற நாள். தனுசு ராசிக்கு வளர்ச்சிகரமான நாள், பயணங்கள் ஒன்று. செக்லிப் சம்பந்தப்பட்டது, மொபைல் சம்பந்தப்பட்டது, தகவல் தொடர்பு சாதனத்தில் கவனம். இன்று மகர ராசிக்கு ஆக்கம் அதிகரிக்கின்ற நாளாக உண்டு. தனயோகம் ஒன்று. கூட்டு வகையில் ஆதாயம் இன்று ஏற்படுகின்றன. கும்பராசிக்கு தாமதம் ஏற்படைய வாய்ப்பு ஒன்று, கவனமாக இருக்க வேண்டும். மன சஞ்சலங்கத்தை விடுபடுகின்ற நாள், குறிப்பாக தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். மீனராசிக்கு தடைகள் விலகுகின்றன, பொற்காலமாக இருக்கின்றன. சிறப்பான நாள், வளர்ச்சிகரமான நாளாக ஒன்று. இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள்: பேரையூர் புதுமாரியம்மன் கோயில் அரசு பணி, குழந்தை பேரை கிடைக்கின்ற அற்புத திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.